بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூறி காண்பிக்கின்றான், வஸ்ஸா பிஹா இப்ராஹீம், அதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கு உபதேசித்தார். யாக்கூபும் தன் சந்ததிகளை நோக்கி, என் சந்ததிகளே, உங்களுக்காக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாகவே தவிர இறந்துவிட வேண்டாம் என்று கூறினார். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபூத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை விளக்கமாக விரிவாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடரிலே இப்பொழுது நாம் ஏறத்தாழ 129 ஆயத்துகளை கடந்து 130வது ஆயத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதிலும் இப்பொழுது நாம் ஓரிரு ஆயத்துகளை அதில் பார்த்துவிட்டு 132வது ஆயத்தை அடைந்திருக்கின்றோம். வஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்ற ஆயத்தை அடைந்திருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு ஆயத்தாக இருக்கிறது. இதிலே பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இது நாம் பாடத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் 181வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு முஸ்லிமாகவே மரணியுங்கள். முஸ்லிம்களாகவே மரணியுங்கள். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு முஸ்லிம்களாகவே மரணியுங்கள், குறிப்பாக உண்மை முஸ்லிம்களாக மரணியுங்கள். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. நம்முடைய மறுமையை முடிவு செய்யக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. நம்முடைய மறுமை வெற்றி பெறுவதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. இது இல்லை என்று சொன்னால் மறுமை ஒரு பெரும் கேள்விக்குறி மட்டுமல்ல, அது மிகப்பெரிய தோல்வியாக, நஷ்டமாக அமைந்துவிடும். எனவேதான் இந்த வார்த்தைகள் குர்ஆனில் வரும் பொழுது அல்லாஹு தாலா நூனே சகீலாவை பயன்படுத்தி சொல்லுவான். அதை நீங்க இதை அல்லாஹு தாலா பாசிட்டிவா சொல்றதை விட நெகட்டிவா தான் சொல்லுவான். முஸ்லிம்களாகவே மரணிங்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். மவுத்தாகன்னு நினைச்சீங்கன்னா முஸ்லீமா மரணிங்க, முஸ்லீம் அல்லாம மரணிச்சிடாதீங்க. அப்ப எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அது! எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு உபதேசத்தோடு கூடிய மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. ஏனென்றால் அதுதான் வெற்றி. அது இல்லைன்னு சொன்னா பெரிய தோல்வி. ஏன்னா நாளைக்கு மறுமையில காஃபிர்களுடைய நிலை நமக்கு நன்கு தெரிந்ததுதான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், இந்த உலகம் எப்படி காஃபிர்களுக்கு சொர்க்கமோ அதே போல் நாளை மறுமை அவர்களுக்கு நரகமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லும்போது அந்த ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்ற, ருபமா யவத்துல்லதீன கஃபரு, நாளை மறுமை நாள்ல காஃபிர்களுடைய ஓலங்கள், அவர்களுடைய அந்த அழுகைகளை சொல்றான். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், நாளை காஃபிர் என்ன நினைப்பாங்க, தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று நிராகரிப்பவர்கள் மறுமையில் பெரிதும் விரும்புவார். நாளைக்கு மறுமையில பெரிய ஒரு விருப்பமா இருக்கும் உங்களுக்கு, நம்ம முஸ்லீமா இருக்கக்கூடாதா, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல முஸ்லீமாக வாழ்ந்திருக்க வேண்டாமே, முஸ்லீமாக வாழ்ந்திருக்க வேண்டுமே, நாம் வெற்றி அடைந்திருக்கலாமே, ஒரு தோல்வியினுடைய பாதாளத்திலே விழுந்து விட்டோமே என்பதாக எண்ணிக்கொள்வார்கள் என அல்லாஹ் கூறுகிறான். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத்
இன்னா அன்தர்னாக்கும் அதாபன் கரீபா யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு வ யகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. சமீபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வேதனை பற்றி நாம் எச்சரிக்கை செய்கிறோம். அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன் கரங்கள் செய்த செயலின் பலனை தன் கண்ணால் கண்டுகொள்வான். நிராகரிப்பவனோ தான் மண்ணாக ஆக வேண்டுமே என்று விரும்புவான் என்று புலம்புவான். அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல இஸ்லாமியனாக இல்லாதவன், மரணித்து விட்டவன், காஃபிராக இருக்கக்கூடியவன் நாளை மறுமையில் என்ன நினைப்பான்? தன்னுடைய நான் உலகத்தில், அதாவது இங்கு மண்ணாக ஆயிருக்க கூடாதா, மண்ணாக ஆகியிருக்க கூடாதா, நான் இப்படி வந்து மாட்டிக்கொண்டேனே என்று புலம்பும் அளவிற்கு அங்கு வேதனைகள் கடுமையாக இருக்கும். அந்த காஃபிர்களுக்குள்ள நிலையை பார்த்து அவன் துடித்துக் கொள்வான். அந்த அளவுக்கு என்னது அங்க பயங்கரமாக இருக்கும். பயங்கரமா அந்த நிலை இருக்குங்கிறத இங்க சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு என்னது இந்த நிலை பயங்கரமாக இருக்கும். அவர்கள் வந்து நான் உலகத்துல முஸ்லீமாக இருந்திருக்க கூடாதா, அதாவது உலகத்துல அங்க முஸ்லீமாக இருந்திருக்க கூடாதுன்னு புலம்புறாங்க. இன்னொரு இடத்துல நான் மண்ணோட மண்ணா இருக்க கூடாதா, மண்ணோட மண்ணா இருக்க கூடாதா, என்ன செய்யறதுங்கிறத அவங்க புலம்புறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஆயத்துல அல்லாஹ் சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சரி எதுவும் நடக்காது. யௌம இது யவத்துல்லதீன கஃபரு வஅஸவுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்ள் வலா யக்துமூன் அல்லாஹ ஹதீஸா என்பதாக அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காண்பிக்கின்றான். அவங்களுடைய நிலையை அல்லாஹ் சொல்றான். இந்த நாளில் அவங்க சூரத்து நிசால அல்லாஹ்ல சொல்லும்போது யௌம இது யவத்துல்லதீன கஃபரு, நிராகரிக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே விரும்புவார்கள். எதை விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்ள், இவ்வாறு அல்லாஹை நிராகரித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர்கள் பூமி தங்களை ஜீரணித்து விட வேண்டுமே என்ற நாளில் விரும்புவார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தையும் மறைத்து விட முடியாது. இப்போ அங்க என்ன செய்ய அவங்களுக்கு அது விருப்பமா இருக்கும். எப்படியாவது நம்ம இந்த பூமி நம்மளை முழுங்கிட்டா போதுமே, அந்த பூமியோட மண்ணோட மண்ணா நாம் போயிட்டேன்னு சொன்னா நம்ம தப்பித்து விடுவோமே என்பதாக அவர்கள் விரும்புவார்கள். ஆனா அங்க அல்லாஹ்விடமிருந்து எதையுமே அவர்கள் செய்துவிட முடியாது. அவர்கள் அங்கு எதுவுமே செய்ய முடியாது என்பதாக சொல்லி, ஏன்னா அந்த ஈமான் இஸ்லாம் தான் அசல் 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 ஃபண்டமெண்டல். அங்கே மறுமையில வெற்றி வேணும்னு சொன்னால் அவனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னால் ஈமான். முஸ்லீமாக இருந்தால்தான் அடுத்த விஷயம். இல்லைன்னு சொன்னால் அங்கே எந்த பயனும் கிடையாது, அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, நஷ்டத்தை தவிர எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்றாங்க, அங்கே வேறு எந்த விதமான விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்காது. அவர்களுக்கு எதுவும் அவங்கள்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்ன இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது நினைச்சு அவங்க காஃபிர் என்ன விரும்புவான், இந்த மறுமையினுடைய வேதனையை பார்த்து விட்டு, அதனுடைய அந்த நிலையை பார்த்து விட்டு, நான் இந்த உலகத்தை போன்று தங்கத்தால் நிரப்பி நான் கொடுக்குறேன், என்ன விட்டுருவாங்களா அப்படின்னு யோசிப்பானா. தங்கத்தால நான் கொடுத்துட்டா என்னை விட்டுருவாங்களா, நாளைக்கு அந்த வேதனை மறுமையுடைய வேதனையை பார்த்து விட்டு நான் வந்து என்னது தங்கத்தால் ஏதாவது கொடுத்துட்டா அல்லாட்ட, இதுக்கு பதிலாக என்னுடைய இந்த வேதனைக்கு பதிலாக இந்த உலகத்தில் நிராகரித்து வாழ்ந்தேனே, அதுக்கு பதிலாக எதையாவது ஒன்று அல்லாவிடம் செட்டில் பண்ணிட்டா நம்மளை விட்டுருவாங்களா. மில்லுல் அர்லி தஹபன், என்ன பூமி நிரம்ப, அதாவது இந்த அளவுக்குன்னு சொன்னா அதை வந்து பூமி நிரம்ப தங்கத்தால தங்கத்தை கொடுத்துட்டா நம்ம தப்பிச்சிடலாமா என்பதாக அவர்கள் எண்ணுவார்கள். அந்த அளவுக்கு என்னது வறுமையுடைய வேதனை இருக்கும். காரணம் என்ன, ஒன்னே ஒண்ணுதான், ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன் இன்னல்லதீன கஃபரு மாத்து வஹும் குஃபார் வலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்லுல் அர்லி தஹபன் வலவ் இஃப்ததா பிஹ் உலாயிக லஹும் அதாபுன் அலீம் வமா லஹும் மின் நாசிரீன். நிச்சயமாக எவர்கள் நிராகரிப்பிலிருந்து மீளாது நிராகரித்த வண்ணமே இறந்து விடுகின்றாரோ அவர்களில் ஒருவனுக்கு இப்பூமி நிறைய தங்கம் இருந்து அதை தன் குற்றத்தை மன்னிப்பதற்கு தனக்கு ஈடாக அவன் கொடுத்த போதிலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனையுண்டு. இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அங்கு ஒருவரும் இருக்க மாட்டார். அங்க யாருமே உதவி செய்யவங்க இருக்க மாட்டார்.
இந்த உலகத்துல ஈமான் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னல்லதீன கஃபரு பஅத ஈமானிஹிம் சும்மஸ்தாது குஃப்ரன் லன் துக்பல தௌபத்துஹும் வ உலாயிக ஹுமுல் லால்லூன். அவர்கள் எந்த விஷயத்திலையும் தப்பிக்கவே முடியாது, அந்த அளவிற்கு நாளை மறுமையில் மாட்டிக்கொண்டு முழிப்பார்கள். அப்ப இந்த உலகத்திலும் மோமின்களுடைய மலக்களுடைய சாபங்கள் தான் இருக்குது, மறுமையிலையும் பெரிய ஒரு நஷ்டம் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்கள் அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். மரணம் என்பது இஸ்லாத்தோடு வர வேண்டும், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா வலியுறுத்தி கூறுகிறான். எனவே நாம் அவ்வாறே மரணிக்க முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான ஆயத்துகள் விளக்கங்கள் உள்ளே செல்வோம், பார்ப்போம் வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ووصى بها إبراهيم بنيه ويعقوب أي وصى الخليل أبناءه باتباع ووصى بها إبراهيم. இந்த பிஹாங்கிறது அல் மில்லத்தில் தீனை கொண்டு, மில்லத்தை கொண்டு, அந்த மார்க்கத்தை கொண்டு, மில்லத்தில் கர்ரா, மில்லத்துல் வாதிஹத்துல் கர்ரா, அல் மில்லத்துல் வாதிஹத்துல் கர்ரா, தூய்மையான பரிசுத்தமான அந்த மார்க்கத்தை கொண்டு வசியத் செய்தார்கள், வழிகாட்டினார்கள். அத்தௌசியத்தில் நம்ம சொன்னோம், இர்ஷாதுல் கைரி இலாமா ஃபீஹி சலாஹுன் அவு குர்பத்துன் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ தௌசியத் என்பதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அதாவது எதில் சீர்திருத்தம், அடுத்தவர்களுக்கு சீர்திருத்தம் இருக்கின்றதோ, அதில் அவர்களுக்கு நிலவு இருக்கின்றதோ அந்த விஷயத்தின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுதல் என்பதாக சொன்னோம். அப்போ வசல் ஹலீலு, இதில் ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வசிய செய்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். அபுனா அஹு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஏன், எதை கொண்டு உபதேசம் செய்கிறாங்க? பி திபா, பின்பற்றுவதை கொண்டு. எதை பின்பற்றணுங்கிற விஷயத்துல மில்லத்திஹி, அதாவது பித்திபாயி மில்லத்திஹி, அவருடைய மில்லத்தை, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மில்லத்தை, தன்னுடைய மில்லத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாக வசிய செய்கிறார்கள். ஒக்கதாலிக்கை, இவ்வாறு யாக்கூப் அலி இஸ்லாமும் வசிய செய்கிறார்கள். அவுசா, வசிய செய்தார்கள். பிமில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாக வேண்டி. அப்போ வசியத் நல்ல விஷயத்தின் பக்கம் சேருது, நலவான விஷயத்தின் பக்கம் வசியத் சேருது. அதாவது இந்த மில்லத்தை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்றதுக்கு தான் என்னது அந்த வார்த்தை. ஏன்னா அதனுடைய மொஹப்பத், அவர்களுக்கு அதன் மீது உள்ள பிரியம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த மார்க்கத்தின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக இவ்வாறு செய்கிறாங்க. அதாவது நீங்கள் அதன் மீதே மௌத்துங்கிறது உங்களுக்கு அதன் மீது தான் வரணும். குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா மௌத்துங்கிறது அதில் தான் வரணும். அதுக்கு அதாவது அதுதான் நீங்கள் பிடித்திருக்கணும். சொல்ல கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபி அக்பி என்பதாக வருதுல்ல ஜுஹ்ருஃப்ல. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது وَجَعَلَهَا كَلِمَةً بَاقِيَةً فِي عَقِبِهِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. ஆகவே அவருடைய சந்ததிகளாகிய இந்த அரபிகளும் நம்மிடமே அவர்கள் திரும்ப வரும் பொருட்டு அவர் தன் சந்ததிகளில் இக்கொள்கையை நிலையான வாக்குறுதியாக அமைத்தார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து ஸுஹ்ருஃப்ல சொல்லி காமிக்கிறான். இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த கொள்கையுடைய விஷயத்தை சொல்லும்போது அதை நினைச்சுறாங்க, கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்னது, அவர்கள் அந்த விஷயத்தை கொண்டு என்ன செய்றாங்க, வசிய செய்கிறாங்க. நீங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்க, நீங்கள் இதே நிலையில் கடைசி வரைக்கும் இன்னும் இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, இதில் ஒரு சின்ன ஒரு இது வருது, சிலவங்க யாக்கூபு என்பதாகவும் படிக்கிறாங்க. யாக்கூபு என்பது யாக்கூபா என்பதாக படிக்கிறாங்க, யாக்கூப் அலி இஸ்லாமும் இருந்தார்கள் என்பதாக. ஆனால் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்கிறது ஒரு உறுதியான விஷயம் கிடையாது. என்ன இருந்தாலும் என்னது, சிலர் சொல்றாங்க, ஏன்னா யாக்கூப் அலி இஸ்லாத் அல்லாஹ் இந்த சந்ததியை சொல்றான். சில இடங்கள்ல என்ன செய்யறான், இப்ராஹிம் அஸ்ஸாப், யாக்கூப் அலி இஸ்லாத்துக்கும் சொன்னாங்க, இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இருந்தாங்க, யாக்கூப் அலி இஸ்லாம் இருந்தாங்க என்பதாக. ஏன்னா சிலர் சொல்றாங்க, இல்லை யாக்கூப் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் பிறந்தார்கள் என்பதாக சொல்லும்போது, இல்லை இல்லை, இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இருக்கும்போதே யாக்கூப் அலி இஸ்லாம் பிறந்தாங்க. அதாவது தன்னுடைய சாரா அம்மையாருக்கும், சாரா அம்மையாரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உயிரோடு இருக்கும் பொழுதே பிறந்தார்கள். அதனால தான் அடிக்கடி அல்லாஹ் சுபசி சொல்லும்போது ஃபபஷர்னாஹா பிஸ்ஹாக வமின் வரா இஸ்ஹாக யாக்கூப்,
என்பதாக அல்லாஹ் சொல்றான். சில இடங்கள்ல சொல்லி காண்பிக்கின்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சூரத்துல் அன்கபூத்ல வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப வஜஅல்னா ஃபி துர்ரியத்திஹி நுபுவத வல் கிதாப வ ஆதைனாஹு அஜ்ரஹு ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি மினஸ் சாலிஹீன். இன்னொரு இடத்துல வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப நாஃபிலா என்பதாக தொடர்ந்து சொல்றான். அப்ப இதனால இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுதே பிறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது என்பதாக சொல்றாங்க. சரி, அப்போ ஒரு ஹதீஸ்ல வருது, நம்ம இந்த இடத்துல என்னது இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்படுது. சரி, அப்ப அல்லாஹ் தஆலா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு நசீஹத் உபதேசம் செய்றாங்க. நீ என்ன செய்யுங்க, உங்களுடைய உங்களுக்கு பின்னாடி எதை வணங்கணும்னு சொன்னா, அதாவது நீங்க வந்து முஸ்லீம் அல்லாம இறந்துடாது. யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா, என்ன சொல்றாங்க, யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா லக்குமுத்தீன். என் மகன்களே நிச்சயம், ஓ மகனே நிச்சயமா, என்னுடைய மகன்களே நிச்சயமா அல்லாஹ் இஸ்தஃபா தேர்ந்தெடுத்திருக்கிறான், லக்கும் உங்களுக்காக வேண்டிய அத்தீன மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அஹ்சினு ஃபியால் ஹயாத்தி வல்சிமு ஹாதா. அப்போ இஃப்தார லக்கும் தீனல் இஸ்லாம், தீனல் இஸ்லாத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். தீனன் ஒரு மார்க்கமாக, வஹாதா ஹிகாயத்துன் இது ஒரு முறையீடாக இருக்கிறது. லிமா கால இப்ராஹிமு வ யாக்கூப் லி அப்னாயிஹிமா, இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொன்ன விஷயங்களுடைய வசியத்தினுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அப்போ உறுதியாக தெரியுது யாக்கூப் அலி இஸ்லாம் வந்து என்னது இல்லை, ஏன்னா சரியான கராத் வந்து யாக்கூபு, அதனால யாக்கூப் அலி இஸ்லாம் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் இறந்ததுக்கு பிறகுதான் பிறந்தாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி, அப்போ இந்த இடத்துல முதல்ல அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்காக அல்லாஹ் தீனை தேர்ந்தெடுத்திருக்கான். அப்போ நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் இந்த தீனை உங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கான், இந்த மார்க்கத்தை தான் உங்களுக்குரியதை ஆக்கி வச்சிருக்கான். அப்போ அதை கொண்டு தான் என்னது, அதே தீனில் தான் நீங்கள் வஃபாத்தையும் அடையணும், மௌத்துங்கிறதும் அதே தீனில் தான் அடையணும். அதே மாதிரி தான் அதே தீனில் தான் என்ன செய்யுது, ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் எதன் மீது இருக்கிறானோ அதன் மீது தான் மரணம் அடைவான். என்ன தமு அல்லாஹ் ரசூல் துமரல்லான்னு சொன்ன மாதிரி, அதாவது நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி நீங்கள் வாழுகிறீர்களோ கமா தமூத்துன கமா தஈஷூன், எவ்வாறு வாழுகிறீர்களோ அவ்வாறு தான் மரணிப்பீர்கள். இப்போ தமூத்து துபாசூர கமா தமூத்துன், எவ்வாறு மரணிப்பீர்களோ அவ்வாறு எழுப்பப்படுவீர்கள். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எதன் மீது மனிதன் இருக்கின்றானோ அதன் மீதே தான் அவன் மரணிப்பான். அப்போ அதன் மீது தான் அவன் எழுப்பவும் படுவான். அதனால இது அல்லாஹ்வுடைய நடைமுறையில் கட்டுப்பட்டது, அல்லாஹ்வுடைய வழக்கத்தில் கட்டுப்பட்டது. அப்போ நலவான விஷயத்த என்னது அல்லாட்ட கேட்டுக்கொண்டு இருக்கணும், நல்லது அல்லாட்ட கேட்கணும். இப்போ உதாரணமாக ஹதீஸ்ல வர மாதிரி ஒரு அல்லாவுடைய அந்த வேதம் இருக்குது, அது கிதாப் இருக்குது, அது முந்தக்கூடியதாக இருக்குது. ஒரு மனிதர் அமல் செய்வார், சொர்க்கவாசியுடைய அமல், அவருக்கும் அந்த சொர்க்கத்துக்கு மத்தியில் வெறும் முலம் அல்லது ஒரு 2 முலம் தான் இருக்கும். ஆனால் அவருடைய அந்த கிதாப் தக்தீர் முந்திரும். அவர் என்ன செஞ்சிருவார், நரகவாசியுடைய அமலை செஞ்சு நவுதுபில்லா அதில் நுழைஞ்சிருவார். ஒரு மனிதர் நரகவாசியுடைய அமலை செஞ்சிருவார், அவருக்கு நரகத்துக்கு மத்தியில் ஒரு ஜான் இல்லை ஒரு முலம் 2 முலம் தான் இருக்கும். திடீர்னு அவருக்கு அவருடைய வேதம் கிதாப் அவர் இந்த அவருடைய அந்த தக்தீர் அவரை முந்திரும், அவர் என்ன செஞ்சிருவார், நல்லமல் செஞ்சு சொர்க்கம் போயிடுவார் என்பதாக வருகிறது. அதனால என்னது, அந்த விஷயம் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில இதுவும் எப்படி இருக்குமோ அதன்படி தான் என்ன செய்ய எழுப்பப்படுங்கிறது தான் பொதுவான விஷயம். 90க்கு 99% என்னது, எவ்வாறு நம்ம வாழ்க்கையை கழிக்கிறோமோ அவ்வாறு தான் நாம் எழுப்பப்படுவோம். அதனால் நம்ம என்ன செய்யறது, முடிந்த அளவு நல்லமல்கள் செய்து வாழ்றது. ஃபாம்மா மன் ஆத்தா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அல்லாஹ் சொல்ற மாதிரி யார் கொடுத்து வாழ்றாரு, அல்லாஹ் வஞ்சி வாழ்றாரு, சொர்க்கத்தை நான் மறுமையை கொண்டு உண்மைப்படுத்துறாரு, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு நாம் சொர்க்கத்துடைய வழியை லேசாக்கி வைப்போம்னு சொல்றான். அம்மா மம் பகில வஸ்தகனா வகதப பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. அப்போ யார் என்ன செஞ்சுறாங்க, பொய்ப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு நரகத்துடைய வழியை நம்ம லேசாக்கிடுவோங்க. அப்போ எந்த எந்த முறையில் நம்ம உலகத்தில் நடக்கின்றோமோ அதற்கு ஏற்றால் போல் தான் நமக்கு உலகத்தில் என்ன நடக்கும், நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அதன் மூலியம் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மௌத் எல்லாமே அமையும். அதனால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சந்ததிக்கு என்ன செய்றாங்க, இஹ்லாஸை கொண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கொண்டும் அந்த தூய்மையான மார்க்கத்தை கொண்டும் உபதேசிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தம் 8 குழந்தைகள் இருந்தா சொல்றாங்க. இஸ்மாயில் ஒன்றும், ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் ஹாஜரா அல் கிபித்தியாவா இருந்தாங்க. இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் சாரா என்பதாக சொல்றாங்க. அடுத்து மதீன் மதான் அப்படின்னு 2 பேரும். யக்னான் அப்படிங்கிறவங்க, ஜம்ரான். மதீன் மதான் யக்னான் ஜம்ரான் ஷேக் ஷௌக்
எப்படின்னு சொல்லி 1 2 3 4 5 6 பேர் மொத்தம். அங்கே ஏற்கனவே 2 பேர் சொன்னோம். இங்கே மதீன், மதான், யக்னான், ஜம்ரான், வஷேக், வஷூக். இவங்களுடைய தாயார் கத்தூரா என்றது. கத்தூரா பின்து யக்தன் அல் கனானியா. இவங்க கனானை சார்ந்தவங்க. சரி. அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து சாரா அலி இஸ்லாம் வஃபாத்துக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களை திருமணம் செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. இப்போ இந்த இடத்துல வசாபிஹா என்பதாக சொல்லப்படுது, அமரஹும் என்பதாக வரல. ஏன்னா வசியத்துங்கிறது இருக்குது அம்ருடைய அம்ருங்கிற வார்த்தையை விட ரொம்ப ஆழமானது. வசாங்கிறது அம்ரு என்ற வார்த்தையை விட ஆழமானதாக இருக்கு. அப்போ வந்து அது மௌத்துரிய நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் தான் வசியத். அந்த மௌத்துரிய பயத்தை நெருங்கி சொல்லக்கூடிய விஷயம்தான். அப்போ இந்த இடத்துல மனிதன் எஹத்தியாத்தா இருக்கணுங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் புழங்கி இருக்கிறான். அப்போ அடுத்து வசியத்துன்னு சொல்லும்போது என்னது, அவளை ஏற்றுக்கொள்றதுக்கும் ரொம்ப லேசாக இருக்கும். ஏன்னா மற்ற கட்டளைகளை விட வசியத்துன்னு சொல்லும்போது அதை பின்பற்றணுங்கிற அந்த ஆர்வம், அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையின் மீது பண்ணக்கூடிய இரக்கம், அது மாதிரி ஒரு தந்தை மீது மகன்கள் காட்டக்கூடிய இரக்கம் இருக்குது. இது வசியத் என்பதை கூட இது ஒரு சந்தோஷம், ஒரு செயல்படுத்தணும் ஒரு எண்ணம் ஏற்படும் என்பதாக சொல்லப்படுது. சரி. அதே மாதிரி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களும் வசிய செஞ்சாங்கன்னு வருது. யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களும் வசிய செஞ்சாங்க. அவங்க வசிய செய்யும்போது அப்போ அவங்க யார், இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பிறகு யாக்கூப் அலி இஸ்லாம். சரி. இதில் சொல்லும்போது என்னது, யாக்கூப் அலி இஸ்லாத்துக்கு மொத்தம் 12 குழந்தைகள். ரூபீல், ஷம்ஊன், வலாபி, யஹூதா, ரபாலூன், யஷ்ஜர்தூன், நஃப்தாலி, வஜாத், ஆஷிர், யூசுஃப், புன்யாமின். அப்போ யாக்கூப் அலி இஸ்லாம் இவங்களும் என்ன செய்றாங்க, யா பனி இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் என்பதா அவங்களும் சொல்றாங்க. உங்களுக்கு தீன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். ஃபலா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். நான் எந்த நிலையை தவிர, மூமீன்களாக முஹ்லிசீன்களாக தவிர நீங்க மௌத்தாயிராதீங்க. அப்போ இஸ்லாத்தில் நிலைத்திருங்க. மௌத் வரைக்கும் என்னது, நீங்க இஸ்லாத்தில் நிலைத்திருங்க. யாருக்கு எந்த நேரத்தில் மனிதனுக்கு மௌத் வரும் என்பது தெரியாது. அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது, நாம் இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்றது தான் நமக்கு வெற்றிக்குரியதாக இருக்கிறது. அப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஜாபிர் தான் அறிவிக்கிறாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் கப்ல மௌத்தி பி ஸலாஸி அய்யாமின். இஸ்லாஸ்ல மௌத்தாறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், லா யமூத்துன்னா அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினுல் ظن பிரப்பிஹி. உங்களில் ஒருவரும் மௌத்தாக வேண்டாம் அதற்கு முன்னால் தன்னுடைய ரப்போடு நல்ல எண்ணங்கள் கொண்டவனாகவே தவிர. அப்போ தன்னுடைய ரப்போடு எனது நலவான எண்ணங்கள் கொண்டவனாகவே தவிர உங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மௌத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. தன் ரப்போட நல்ல எண்ணங்கள் கொண்டவராக இந்த உலகத்தை விட்டு செல்லுங்கள் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி. அப்போ இந்த இடத்துல ஃபலா தமூத்துன்னு சொல்லிட்டு நஹி ஒன்று வந்திருக்கு, தடை. எதுக்கு, மௌத்தின் மீது நீங்கள் மௌத்தாயிராதீங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல அசல்ல இஸ்லாத்தை விட்டு விலகிராதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ நீங்கள் வாழும் காலம் எல்லாம் என்னது, இஸ்லாத்தின் மீது இருந்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து என்னது, மௌத்துங்கிறது இஸ்லாத்தின் மீது இல்லாமே தவிர வந்துடக்கூடாது என்பதை இங்கே சொல்றாங்க. இந்த இடத்துல உங்கள் ரப்பை கொண்டு நல்ல எண்ணங்கள் கொண்டவராக நலவான முறையில் என்ன செய்யுங்க, நீங்க மௌத்தாங்கள் என்பதை சொல்றது தான் அங்கே சொல்றாங்க. பலா தமூத்துன்ன இல்லா வான்து முஸ்லிமூன். ஐ அஸ்பத்து சபத்தை எஸ்பித்து அஸ்பித்து சபத்தை எஸ்பித்து அஸ்பித்து அல் இஸ்லாம். இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருங்கள். ஹத்தா எதிர்க்கும் மௌத், உங்களை மரணம் நெருங்கும் வரைக்கும். அன்தும் முத்தமஸ்ஸிகு நபிஹி, நீங்கள் இஸ்லாத்தை உறுதியாக பற்றி பிடித்தவர்களாக, இஸ்லாத்தை உறுதியாக பற்றி பிடித்தவர்களாக மௌத் நெருங்கும் வரை நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாத்துல இருங்க. அப்போ நீங்க மௌத்து ஆகும்போது இஸ்லாம் தான் உங்களுடைய மெயினான டார்கெட்டாக இருக்கணும். இஸ்லாத்தில் தான் நீங்கள் இருக்கணும். இஸ்லாத்தோடு தான் மௌத் ஆகணும். இப்போ அல்லாஹோடு நல்ல எண்ணங்கள் வையுங்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல செய்யப்பட்ட வசியத்துடைய நோக்கம், இங்கே யாக்கூப் அலி இஸ்லாமும் செய்கிறாங்க, அவங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமும் செய்கிறாங்க. தன் குழந்தைகளுக்காக வேண்டி தெளிவான நசிய செஞ்சுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தங்களுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாம், யாக்கூப் அலி இஸ்லாமும் தந்தைக்கு பிறகு மகன் இப்படி நினைச்சாங்க, நல்ல விஷயங்களை ஏவக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், மௌத்துங்கிறது இஸ்லாத்துடைய நிலையில வரணும். அதனாலதான் அதிகமா துவா செய்யும்போது அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வாஜிர்னா மின் ஹிஸி துன்யா வ மின் அதாபில் ஆஹிரா
தோஃபனா முஸ்லிமீன் வாலிஹக்னா பிஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன் என்பதாக கேட்கப்படுது. அப்போ நம்முடைய மௌத் என்பது இஸ்லாத்துடைய நிலையில வர வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்தர பாக்கியங்கள் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.